என்னை போற்ற வந்தோம், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் காரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் காரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, கைவிடாமல் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை. நன்றி சொல்லி பாட வந்தோம், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை என்னை போற்ற. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் காரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் காரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஒன்று குறையாமல் காத்திடும். காற்றுமில்ல காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, கைவிடாமல் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே.
நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, காத்திடும் நல்லவர். நன்றி சொல்லி நன்றி சொல்லி உமை காண வந்தோம், காரணத்தை என்னை போற்று வந்தோம். நன்றி சொல்லி உமை காண வந்தோம், காரணத்தை என்னை போற்று வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றினீ. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் நல்லவரை, நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை. Yes, Lord. Amen. காத்திடும் நல்லவரை. எல்லாம் கரங்க தட்டலாமா? ஓ ஹalleluya. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல தேவன் அவர். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒன்று குறையாமல் காக்கிற தேவனா இருக்கிறார், நம்ம கொடுக்கிற தேவனா இருக்கிறார், நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. நம்முடைய குறைகளை அல்ல, நம்முடைய நிறைகளை அவர் செய்கிறார். ஆமென், ஹalleluya. நன்றி நன்றி சொல்லாமா? இயேசுவே நன்றி அப்பா. மட்டுமா இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நமக்கு ஒன்றும் குறையாமல் நம்ம தேவைகளை அவர் சந்தித்தார், நம்மை பலப்படுத்தினார், நமக்கு சகாயம் செய்தார், நமக்கு ஜீவனை தந்தார், நம்முடைய ஆத்துமாவை எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ நமக்கு உண்டான எல்மையாம் நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேக உன்னதரே உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், நல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், நல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சியிலே உம்மை ஆராதிப்போம், நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சியிலே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா ஊற்றுமையா ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஊற்று
ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அற்புதரே அற்புதரே உம்மை ஆராதிப்போம் அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரிகாரியே உம்மை ஆராதிப்போம் அற்புதரே உம்மை ஆராதிப்போம் அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரிகாரியே உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக உன்னதரே உன்னதரே உம்மை ஆராதிப்போம் உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம் வல்லவரே உம்மை ஆராதிப்போம் வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம் உன்னதரே உம்மை ஆராதிப்போம் உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம் வல்லவரே உம்மை ஆராதிப்போம் வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேக ஊற்றுமையா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேக நம்பிக்கையே நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் நங்கூரமே உம்மை ஆராதிப்போம் புகலிடமே உம்மை ஆராதிப்போம் புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம் நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் நங்கூரமே உம்மை ஆராதிப்போம் புகலிடமே உம்மை ஆராதிப்போம் புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா அற்புதரே உம்மை ஆராதிப்போம் அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரிகாரியே உம்மை ஆராதிப்போம் அற்புதரே உம்மை ஆராதிப்போம் உம்மை ஆராதிப்போம் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரிகாரியே உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா
ஆவியனரே ஊற்றுங்கப்பா உங்க பரிசுத்த ஆவிய மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா. ஒவ்வொருத்தர் மேல ஆவி ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா. நம்முடைய விசுவாசமான ஒரு பாடல் இது. விசுவாசத்தோடு பாடுங்க. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகம் உன்னதரே உமையா. நல்ல விசுவாசம் வாய்த்தது பாடுங்க. ஆண்ட உன்னதமானவர் உயர்ந்தவர் உமை ஆராதிப்போம் வழிகாட்டியே உமை ஆராதிப்போம் உன்னதரே உமை ஆராதிப்போம் உயர்ந்தவரே உமை ஆராதிப்போம் வல்லவரே உமை ஆராதிப்போம் வழிகாட்டியே உமை ஆராதிப்போம். ஆராதிக்க உமை ஆராதிக்க உமை ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஆமென். நாளை எல்லாரும் வாய் திறந்து உன்னதரே உமை ஆராதிப்போம் சொல்லமா. உயர்ந்தவரே உமை ஆராதிப்போம் வல்லவரே உமை ஆராதிப்போம் வழிகாட்டியே உமை ஆராதிப்போம் சொல்லமா. உன்னதரே அவர் உன்னதமானவர் அவர் உயர்ந்தவர் வானங்களில் உயர்ந்தவர் வல்லவரே உமை ஆராதிப்போம் உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ ஊற்றுமையா அபிஷேகத்தா உன்னத பரலோக அபிஷேகத்தா உன்னத பரலோக அபிஷேகத்தா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. வாய் திறந்து உயர்த்துங்க. உன்னதரே உம்மை உயர்த்துகிறோம் சொல்லுங்க. வாய் திறங்க, வாய் திறங்க. உன்னதமானவர் அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கோட்டையாய் நம்ம அடைக்கலமா இருக்கிறார். ஓ ஜீசஸ். இரவில் உண்டான பயங்கரத்திற்கும் பகலில் வரும் அம்புக்கும் நம்மை காக்கிறவர் அவரே. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடத்தி உற்சாகமா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றும்
விசுவாசமா அவர் உங்க தேவனா இருக்கிறார். ஓ ஹalleluya. உங்க தேவன் உங்க குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் எனக்கு எதிராய் வரும் பகைஞர் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனாம் எனக்கு எதிராய் வரும் பகைஞர் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனாம் என் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நடந்திடு எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நாம் உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடும். வாழ்க்கை துணையும் என் ஆசீர்வாதி. நீதிமான்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்க சந்ததி என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் சிறி தோங்கிட செய்வாம். என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவாம். எந்த நன்மைக்காய் சிறி தோங்கிட செய்வாம். என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவாம். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திட. எந்த தேவனால் எந்த தேவனா எந்த தேவனா பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனாம். உந்தன் வழிகளெல்லாம் நடந்துவேன். இனி எந்த கடன் வாங்க விட மாட்டான். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவான். இனி எந்த கடன் இது விசுவாச பாடல். விசுவாச பாடும்போது ஆண்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனாம் எனக்கு
விசுவாசமா சொல்ல, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும்படி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். தேவதானமே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். கொள்ளுவேன் நான் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒரு ஆக்ஷன் பண்ணலப்பா. எந்த தேவனாலாம் சும்மா திமிரா இருக்கணும். என் தேவன் ஹல்லேலூயா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கதீடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கதீடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் என்றாலும் உமக்கது ஈடாகுமா. உறவுகள் என்றால் உமக்கது ஈடாகுமா. ஈடாகுமா. உம் நாமம் சொல்ல சொல்ல உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பு உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பு என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பு நீங்காத நினைவென்பு உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல தையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. முதலென்பே முடிவென்பு மூன்றில் ஓர் வடிவென்பு உன்னவ நீரே என்பே. முதலென்பேன் முடிவென்பு மூன்றில் ஓர் வடிவென்பு உன்னவ நீரே என்பே. மொழியென்பேன் மொழியென்பு பற்றாத ஊற்றென்பு வாழ்கவும் நாமம் என்பேன். வாழ்கவும் நாமம் என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா.
சொல்ல சொல்ல மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல உம் நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல பெருகுதையா. அவட நாமம் சொல்லும் போது நம் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கிறது. உதையா மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகு. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கதீடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கதீடாகுமா. உமக்கதீடாகுமா. உம் நாமம் சொல்ல சொல்ல உரையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல பாலென்பேன் தேனென்பேன் பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென். மறையென்பேன் மறையென்பேன் நிறைவென்பேன் நீங்காத நினைவென் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. எஸ் தையா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஓம் நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா. ஓம் இன்பம் பெருகுதையா. ஓம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல பெருகுதையா. எஸ் அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. பாருங்கு வாசனை வீசுகிற ஒரு நாமமா இருக்கிறது. ஓ நாற்றமா இருந்த வாழ்க்கைய வாசனை உள்ள ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றுகிறார். ஓ எல்லாரும் நேசிக்கிற ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றுகிறார். நன்றி 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 சொல்லாமா. இயேசுவே எல்லாரும் வெறுக்கிறவனா இருந்த எங்களை அப்பா எங்களை விரும்புகிறவர்களாய் மாற்றினீங்களப்பா. ஒன்றுக்கு உதவாத எங்களை உதவுகிறவர்களாக மாற்றினீங்களப்பா.
பிரயோஜனம் உள்ளவர்களா மாத்தினீங்களே. நன்றி 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 அப்பா. அர்த்தமில்லாத எங்க வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா ஆக்குனீங்களே. நன்றி சொல்லாமா? அர்த்தமில்லாத வாழ்க்கைய என் வாழ்க்கை அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்தினீங்களே. ஓ ஹalleluya. நன்றி. எல்லாம் ஏச்சு நிக்கலாமா? ஓ ஜீசஸ் ஹalleluya. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பால் என்பேன் தேன் என்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் எஸ் என்னவென்பேன். பால் என்பேன் தேன் என்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல எஸ் ஆண்டவரே, உங்க நாமம் மதுரமானது ஆண்டவரே. உள்ளம் மகிழ் உங்க நாமம் உயர்ந்த நாமம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான், சந்தோஷமாயிருப்பான், வாசனையா இருப்பான். ஓ ஹalleluya. வாசனை வீசுகிற சந்தன மரமாயிருப்பான். எஸ் லார்ட். நாற்றமா இருந்த எங்க வாழ்க்கைய ஆண்டவரே வாசமாக, ஓ வாசனை வீசுகிற சந்தன மரமாக மாத்தினீங்களே. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அடுப்பு கறி போல் இருந்த எங்களப்பா பொன் சிறகா மாத்தினீங்களே. சொல்லாமா? அடுப்பு கறி போல் இருந்த எங்க வாழ்க்கைய பொன் சிறகாக்கினீங்களே, பிரகாசிக்க செய்தீங்களே. ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஆராதிப்பது, உம்மை உயர்த்துவது கிடைச்ச பாக்கியம் ஆண்டவரே. பெரிய சிலாக்கி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. எல்லாம் கை தட்டலாமா? ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. உம்மை ஆராதிப்புக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லிலே கை தட்டலாமா? உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உங்களை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், சிலாக்கியம் ஆண்டவரே. நாங்க கொடுத்து வச்சவங்க ஆண்டவரே, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. உமக்கே எல்லா துதி கன மகிமை நாங்க செலுத்துகிறோம். நீரே பாத்திரரா இருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து ஆண்டு விடையப்படுங்க. எங்கள் தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மாறுமே, எல்லாம் மாறுமே.
வார்த்தைக்கு ஓசியால ஒரு வசனம் ஒன்று இருக்கும், அதை படிச்சிடலாமா? ஓசியா, ஆமா, ஓசியா 4ஆம் அதிகாரமா, ஆமா 4, ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆங்கியால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வார்த்தையை மறந்தாய், ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நான் மறந்தாலோ படிக்கலாவோ முக்கியத்துவம் கொடுக்கலையாவோ நம்ம என்ன பண்ணோம்? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோன் எடுத்து பேசுறது, வெளியில் போகிறது, டீ சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது. 10 தடவை பாத்ரூம் வரும் மெசேஜ் ஆரம்பித்தோன்னு. அது எப்படின்னு தெரில. இல்லை கிட்னியில் பிரச்சனை வந்த மாதிரி தெரில, சர்ச்சை ஆரம்பித்தோம் எல்லாருக்கும். அப்படி இல்லை, உள்ளே வந்துட்டா என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தை உட்காரணும். நீங்கள் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணினால் தேவன் என்ன பண்ணுவாராம்? நம்மளும் அசட்டை பண்ணுவாராம். ஏனென்றால் அவர் சரி ஆண்டவரே, நீ உம்முடைய எங்கே போட்டிருக்கு, நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளை எதுக்கு மறக்கணும்? நம்ம பைபிளை படிக்கல, நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ஏன் பிள்ளையே மதிக்கணும்? எதை விதத்துக்கு அதை என்ன பண்ண அறுப்பாய்? குமாரன் தேவனுடைய இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் வார்த்தை, அவர் தான் பிதாவுடைய வார்த்தை. யார் தான்? இயேசு. ஓகேங்களா? அவ பிதாவுக்கு இயேசு யாரு? பிள்ளை. அது அப்போ ஆமா, என் பிள்ளையை நீ மறக்கிற, வார்த்தை யாரு? இயேசுவின் மறக்கிற, பைபிள் வார்த்தையை மறக்கிறதால உன்னுடைய பிள்ளையை நான் மறந்துடுவேன் அப்படின்றார். அப்படின்னு இந்த ரைட்டர் சைடில் வந்தீங்கன்னா அப்படியே 6ஆவதுல அதுலேயே பார்த்தீங்கன்னா 6:6 பார்த்தீங்கன்னா, பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலியும் பார்க்கிலும் தேவனை அறிவையும் விரும்புகிறேன். பலி முக்கியம்தான். பலி என்னது? துதிக்கிறது, ஆராதிக்கிறது, காணி கொடுக்கிறது, தசமம் எல்லாம் நல்லதான். ஆனா பலியே அல்லப்பா, இரக்கத்தையும் தகன பலியும் பார்க்கிலும். அப்ப என்ன அர்த்தம்? பார்க்கணும் அர்த்தம் அது செய்யணும். அதை காட்டிலும் இல்லையா? எதை முக்கியம் கொடுக்கணும்? தேவனை அறிகிற அறிவை நீங்க என்ன பண்ணும்? விரும்புகிறேன். இது நீங்க அறியணும். தேவனுடைய வார்த்தையை அறியணும், தேவனுடைய வசனத்தை அறியணும். தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணிட்டு படிக்காம, பைபிள் படிக்காம, அதை ஆராதிக்காம, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் நடக்கும்போது அது உங்களை அல்ல, உன் பிள்ளைகளை நேரடியாக பாதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனுக்கும் பயப்படுறேன்னு சொல்றவர்கள் வார்த்தைக்கு பயப்படணும். வார்த்தைக்கு பயப்படாம நான் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொன்னா அது பயம் அல்ல. இது தேவனுடைய சந்நிதி, இது தேவனுடைய இடம். தேவன் இங்கே வார்த்தையா இருக்கிறாரு, பேசுறாரு. இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா என்ன சொல்றாங்க கேட்கணும். கேட்கும்போது தேவன் உங்களை அல்ல, உங்களையும் உங்க பிள்ளை என்ன பண்ண கனப்படுத்துறான். அப்போ பலியை பார்க்கலும், ஆராதனையை பார்க்கலும், ஏன் இரக்கத்தையே பார்க்கலும், தகன பலியை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அல்லேலூயா. டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? சில படிக்கிறாங்க, சில படிக்கல. தேவனை படிக்காமல் வேலை செய்து மாத்திரம் வாழ்க்கைக்கு முன்னுக்கு வந்தவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. வேலை 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 ஓடாம கொஞ்சம் உட்கார்ந்து பைபிள் படிங்க. அல்லேலூயா. என்னை கனப்படுத்தணுமே நான் கனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துறேன்னா வாங்க என்ன ஆவாங்களா? கனவீனம் அடைவா. அப்போ நாம் கனம் அடைவது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பைபிள் உட்கார்ந்து படிக்கணும். நீங்க பைபிள் படிக்காம வேலைக்கு போய் வேலை செய்யறது, அந்த வேலை உங்களுக்கு ஆசிரமா இருக்காது. கை நிறைய காசு வர மாதிரி இருக்கும், ஆனா காசு உங்க கையில் தங்காது. ஏன்னால் ஆண்டு வார்த்தை தான் நீ சம்பாதிக்கிற காசை, நீ சம்பாதிக்கிறத உன் கிட்ட வைக்கிறதுனா தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். தேவ வார்த்தைக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்க்கிறாராம். அப்போ நாம் வேறுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை படித்து அதை மெமரி பண்ணி அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துக்கு இல்லை படிக்கிறீங்களா கேளுங்க. பைபிள் படிக்கிறீங்களா கேட்டீங்களா? பக்கத்துக்கு கேளுங்க. அவர் பக்கத்தில் இருப்பார், அவர் கேளு, விடாதீங்க, அவர் பிடிங்க. என்ன சொன்னாங்க? படிக்கலன்னாங்களா?
படிக்கலுங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளோ கடுமையா உழைத்தாலும் தேவன் அனுக்கிரகம் இல்லைன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனால் தேவன் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வேலை செய்தீங்கன்னா அது உங்க ஆசீர்வாதமா மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதால உங்க சுய புத்தி, அதாவது சுய பலன் அற்ப பிரயோஜனமற்றது. உங்க சுய பலன் எப்படிது? அற்பம் உண்மை இல்லை. அதனால நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதான் வசனம் போட்டிருக்கு, தேவன் நம்மளை பார்க்கிறார். நீங்க தேவனோட வார்த்தைக்கு முக்கியம். யார் ஆண்டு வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாராக. அல்லேலூயா. அதில் பயப்படாதீங்க, தினமும் படிங்க. நிச்சயமா எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் வியாதிகள் செல்ல போகும், பலவீனங்கள் தெரிய சில பலம் வந்துகிட்டே இருக்குங்க வாழ்க்கையில. போக மாட்டேதான். நீங்க என்ன பண்ணுங்க, வார்த்தையை படி தியானம் பண்ணுங்க. வார்த்தையை படிக்க படிக்க பலவீனங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேண்டிய ரேம வார்த்தை அதுக்குள்ள இருக்கு. சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஏன்னா வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் இயேசு, வார்த்தை தான் கடவுள். இந்த வார்த்தையை நீங்க படிக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போக ஆரம்பிக்கும். இதை விட்டுட்டு அது இதுன்னு சுத்தினீங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்ட். என்ன பண்ணும்? படிக்கணும். அல்லேலூயா. ஓகே, அதை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். போன வாட்டி யோசேப்பு வரை பார்த்தோம். இப்பொழுது மோசேயிலிருந்து என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. மோசையோடு கர்த்தர் இருந்தாரு. இருக்கும்போது மோசே என்ன பண்ண, கர்த்தர் ஆசீர்வதித்து பலக பெருக செய்தார். அல்லேலூயா. ஓகே, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 1, 5, 7 எடுத்துக்கொள்ளலாமா? எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன. உங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இப்போது எல்லாருமே இஸ்ரேலுக்கு போறாங்க. இப்போ எங்க இஸ்ரேல் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. ஓகேங்களா. ஒரு 70 பேர். அதோட படிச்சுன்னா 5ஆவதுல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்தே போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர் என்ன பண்றாங்க, போறாங்க. போயிட்டு 7ஆவதுல படிக்கலாம் அப்படியே. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இங்க 70 பேரா போறாங்க. ஆனா எப்படி, அதனால பலுகி பெருகி ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். எப்படி என்றால் தேவன் யாரோடு இருக்கிறார்? இஸ்ரவேலோடு இருக்கிறார். இஸ்ரவேலோடு தேவன் இருக்கிறபடினால பலுகி பெருகி அநேகமாகிறார்கள். தேவன் நம்மோடு இருந்தால் நாமும் பலுகி பெருகி நம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். அல்லேலூயா. சுகத்தோடு இருப்போம். நாம் பலுகி பெருக ஆரம்பிப்போம். நம்ம குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். நமக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும். எப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கும்படியால. அல்லேலூயா. இவர்கள் வேற தேசத்துக்கு போறாங்க, புதிய தேசம். ஆனாலும் அந்த தேசத்திலே தேவன் இவர்களே பலுகி பெருக பண்ண லட்சக்கணக்கான 40 லட்சம் ஜனங்கள் மாறுறாங்க. எத்தனை லட்சம்? 40 லட்சம் ஜனங்க மாறுறாங்க. எத்தனை பேரு? 70 பேர். யோசிச்சு பாரு, எப்படி பெருகி பாருங்க. அந்த ஊருக்காரனே பயப்படுறான். அந்த ஊருக்காரனே பயந்து நடுங்குற அளவுக்கு என்ன பண்றாங்க, பலுகி பெருகிறார்கள். அல்லேலூயா. 10ஆவது படிக்கலாம் அப்படியே. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் தம்முடைய பகைஞனோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் அப்புறம் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இங்க பாத்தீங்கன்னா இவங்க பெருக ஆரம்பிச்சோன்னா அந்த ராஜாக்கு பயம் இவங்க ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. உங்களை யாராவது ஒடுக்குறாங்களா, நீங்க பெருக ஆரம்பிப்பீங்க. ஆமென். உங்களை யாராவது தாழ்த்துறாங்களா, வாழ்க்கை உயர ஆரம்பிங்க. உங்களை யாராவது ஏளனமா பேசுறாங்களா, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கிறிஸ்துவ இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒடுக்கம் தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. நீ சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கிறிஸ்தவத்தை ஒடுக்கினார்களோ அப்பெல்லாம் வளர்ந்தார்கள். ஆமென். இது தேவனுடைய ஆசீர்வாதங்கள். உங்களை யாரும் ஒடுக்குறாங்களா?
உங்களை யார் தரக்குறவா பேசுறாங்களா? உங்களை யாரோ சொந்தக்காரர் என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி கேவலமா நடத்துறாங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க பெருக ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா, பெருக. ஏனால் உங்களை ஒரு மாதிரி பார்க்கறதும் நடத்துவதும் பேசுவதும் உங்களே அல்ல, உண்டாக்கின கர்த்தரை. ஆமென். உங்களை அவமானப்படுத்து உங்களே அல்ல, ஆண்டவரை. நீ யாரு? தேவனுடைய பிள்ளைகள். உன்னை தொடுகிறவன் ஆண்டுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நம்மளால நம்ம கண்மணி தொட முடியாது. முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க, முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நினைச்சாலே தொட முடியாத அளவுக்கு தேவன் நம்மளை அப்படியாக தேவன் நம்மளை பாதுகாக்கிறாராம். எப்பொழுதுனா நான் தேவனோடு இருக்கும்போது, தேவனுடைய வழி நடக்கும்போது, அவருக்கு பிரியமாய் காரியங்கள் செய்யும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத வழியில இருந்துகிட்டு நாம் தேவன் நன்மை செய்வார் என்பது நினைக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்கும். கிடைக்காது. ஆசைதான் படலாம். அப்போ எப்போ கிடைக்கும்னா, நீங்க ஆண்டுக்குள்ள வளர வளர வளர, நீங்க வளர்ந்து 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 நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை தொழ தொழ, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை படிச்சு அதை அறிக்கை செய்ய தேவனோடு தினந்தோறும் நல்ல உறவாடல் இருக்க தேவன் வேற சில இடத்துல ஒவ்வொரு விஷயத்துல ஆண்டு உங்களுக்கு நெருக்கம் அதிகமாக 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 உங்கள் வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் உங்களுக்கு அகன்று போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் பிசாசும் ஒரே வீட்டில் வாசிக்க முடியுமா? இருக்க முடியுமா? நம்ம ஒண்ணாந்துக்கலாம், நீ மச்சா மாமா மாதிரி உட்காந்துக்கலாம், இருக்க முடியுமா? ஆண்டு தான் யார் இருக்க மாட்டான், பிசாசாங்க இருக்க மாட்டான். அப்ப ஆண்டு எங்க இருக்கிற? நமக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டு நமக்குள்ள இருக்கும் போது வியாதி நமக்குள்ள இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இது நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல கொண்டு. ஆண்டு எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள ஆண்டு இருக்கும்போது வியாதிக்கு எனக்குள்ள இருக்க முடியாது. அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டு இருக்கிறாரு, அதனால எனக்கு விரோதமாக எழுப்பப்படும் எல்லா ஆயுதம் வாய்க்காதே போகும். கவனிக்கிறீங்களா? இங்க நமக்குள்ள யார் இருக்கிறது? கேளு, பக்கத்துல கேளு. நமக்குள்ள யார் இருக்குதுன்னு கேளுங்க. நமக்குள்ள யார் இருக்குது சிஸ்டர்? ஆண்டு இருக்கிறாரா? நீ சொல்லணும், எனக்கு ஆண்டு இருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள என்ன கூடாது? பலவீனம், கிட்னியில கல்லு, ஸ்டோனு, கூழாங்கல், செங்கல் எதுவும் இருக்கக்கூடாது. என் ரத்தத்தில் ப்ரெஷரு, சுகரு என்ன பண்ணுது? இருக்க கூடாது. என் சரீரத்தில் வியாதிக்கு இடம் இல்லை. என்னால் இயேசுவும் வியாதி ஒன்றா உட்கார முடியாது. இது அறிக்கை பண்ணணும், இதை சிந்தனை கொண்டு வரும். இயேசுவும் வியாதி ஒன்றா இருக்க முடியாது, இயேசு பலூனும் ஒன்றா இருக்க முடியாது. ஒன்று பலூனுமா உள்ள இருக்கணும், இல்லை இயேசு இருக்கணும். ரெண்டுல யாராவது இருக்கணும். ஆண்டு வச்சுக்கிட்டு வியாதி வச்சுக்க முடியுமா? அப்போ வியாதி சில டைம் என்ன பண்ணுவோம், சில சரீரத்தில் இருக்கல, சில வரலாம். அதுக்காக இல்லை சொல்ல முடியாது. ஆனால் ஆண்ட வர 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 அந்த பலவீனங்களும் போய் தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? ஆண் எனக்குள்ள இருக்கிறாரு. என்ன சொல்லணும்? வியாதிக்கு என் மேல அதிகாரம் இல்லை, வியாதி அணுகாது, பிரச்சனை அணுகாது. பிரச்சனை எட்டி பார்க்கலாம், பிரச்சனை என்ன பண்ணலாம், கோலியாத் மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லலாம், ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. செக் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை இது பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் இயேசு சுகத்தை கொடுக்குறாரு, என் பலவீனத்தை மாத்துறாரு, என் கஷ்டத்தை மாத்துறாரு. நாங்கள் என்னை ஒடுக்க முடியாது பிசாசே, நீ ஒடுக்க ஆரம்பிச்சனா நான் பெருக ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. நீ நாசம் பண்ண ஆரம்பிச்சனா என் ஆண்டனை உயர்த்தி ஆசிர்வதிப்பாரு, என்ன மேன்மேல கொண்டு வைப்பாரு. இப்படி நீங்கள் என்ன பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். இங்க எவ்வளவா ஒடுக்கினார்களோ அவர்கள் எவ்வளவா அவ்வளவா அவர் என்ன பண்ணாங்க? பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் 12:14 படிச்சிட்டீங்களா? சாந்தம் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். இப்போது ஆண்டு இவ்வளோ கசப்பாக்கும் போது ஆண்டு என்ன பண்றாரு? ஒரு ரட்சகர் அனுப்புறாரு. 1:14 யாத்திராகமம் 4:10.
கர்த்தரை நோக்கி, ஆ. ஆண்டவரே, இதற்கு முன்னாவது ஆ. தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது ம். நான் வாக்கு வல்லவன் அல்ல, அல்ல. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆ. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, ம். மனுஷனுக்கு வாழை உண்டாக்கினவர் யார்? ம். ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? ம். கர்த்தராகிய நான் அல்லவா? ம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் ஆ. என்றார். ஆ. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராய், லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். ம். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருக்கும் இவருக்கும் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்னன்னா, ஆண்டவர் போக சொல்றாரு, நான் போக மாட்டேன். நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாலும் தேவன் அடியனுக்கு பேசுண்டானால், அங்கே பாரு ஆண்டு சொல்ற, கர்த்தர் அவன் நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கணும் யாரு? நான் அனுப்புறேன் பேசுன்றார். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு. ஆண்டவர் இவங்க 40 வயசு இருக்கும்போது ஒரு எகிப்தினை அடிச்சு கொண்டு போட்டுருவார் இவர். அதுக்கு பயந்து ஓடி என்ன பண்றாரு, மாமனா கிட்ட போயிடுறாரு. அங்க திருப்பியுமே ஆண்டோட பேசி, இல்லப்பா நீ அங்க போ அப்படின்னு, நான் போக மாட்டேன், எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வல்லமை இல்லை. உங்களுக்கு வல்லமை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க பேச தரனாலும் பரவாயில்ல, நீ எதுக்கும் யூஸ்லெஸ்லாம் பரவாயில்ல, உங்களுக்குள்ள உங்களோட ஆண்டு இருந்ததுன்னா நீங்க ஆசைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், பேச திறமை இல்லாம, அவர் சொல்ல பேச தெரியாதுன்றாரு. நீ பேச திறமை இல்லாம பரவாயில்லப்பா, வாயை உண்டாக்க நான் இருக்கிறவன் கூட. ஆண்டவரே, எனக்கு வேலை செய்ய தரல, நான் இருக்கிறவனோட, எனக்கு சரியா என்ன பண்ண முடியல, இந்த இடத்த ஹேண்டில் பண்ண தெரியல, நான் உன்னோட இருக்கிறேன். என் பிள்ளைய வளர்க்க தரல, நான் உன்னோட இருக்கிறேன். இதை கஷ்டமா இருக்கு, நான் உன்னோட இருக்கிறேன். இங்க சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது. அண்ணன் சொல்றதுக்கு, அப்படியாப்பா, ஐயோ பேச தெரியாதா அப்படின்னு சொல்ல, வாயை உண்டாக்குன யாருதான்? ஆமா, மனுஷனுக்கு வாயை உண்டாக்குன யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நீ பேசுறன்னு சொல்லலாமா? அதை உண்டாக்குனவே நான் தான். அதனால நீ போ, உன் வாய் உனக்கு எப்படி பேசணுமோ அப்படியாக என்ன பண்ணுவோம், பேச ஆரம்பிப்ப. உன் பலவீனத்திலே கர்த்தர் பலம் பரிபூரணமாய் விளங்கும். எனக்கு படிக்க தரல, இது இங்கிலீஷ் தரல, எனக்கு அழகு இல்லை, எனக்கு பலவீனம் எல்லாம் இருக்கு அல்லப்பா, எல்லாம் இருந்தாலும் தேவ உன்னோடு இருந்தால் அந்த குறைவு நிறைவாக்கப்படும். அவர் கிருபை நமக்கு போதும் சொன்னாங்களே சாட்சியில. நமக்கு எது தெரியுமோ தெரியலன்னு பிரச்சனை இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ண, ஒரு ஆளையோ யாரையோ என்ன பண்ண கொண்டு வருவாரா? உங்க சமாதானத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஒரு விஷயத்தை செய்ய தெரியாம இருக்கலாம், அதை செய்ய வேண்டிய ஆளை தேவன் உங்களோட நினைப்பார். ஒரு விஷயத்தை எப்படி என்ன பண்ணணும் செய்ய தெரியாது இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோட இருந்தால் தேவன் அதுக்கு வேண்டிய நபரை உங்ககிட்ட என்ன கொண்டு வந்து சேர்ப்பாரு. நீ கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒருவேளை பலவீன பாண்டமா இருக்கலாம், ஆண்டு உங்க என்ன பண்ண, உங்களுக்கு ஏற்ற ஒரு கணவனை கொடுப்பார், ஏற்ற ஒரு மனைவி என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். நான் அதுல குறைவா இருக்கலாம், ஆனா அதுல உங்க மனைவி என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இல்ல ஒருவேளை மனைவி அதுல பலவீனமா இருக்கலாம், நீங்க அதை ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. யாருக்கு செஞ்சது? கர்த்தரே செய்தார். உங்களை தனியா என்ன உங்களை விட்டா உங்களை வாழ முடியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ண, உங்களுக்கு உதவியா இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதால நம்ம என்ன இருக்குதோ இல்லையே, நான் ஆண்டு சொல்றாரு, நான் இருக்கிறதாகவே உன் பேர்னு கேட்கிறாரு. நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன். நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன். என்ன தெரியுமா, நான் உன் கூட வாசம் செய்ய விரும்புகிறேன். இருக்கு என்ன அர்த்தம்னா, நான் உன் கூட இருக்க விரும்புகிறேன். தேவன் இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறாரு. பக்கமா சொல்லி, நம்மோடு இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறாரு. சொன்னீங்களா? நம்மோடு. கடவுள் எங்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். அதான் இருக்கிறதாகவே இருக்கு, அங்கதான் வரும். சரிங்களா? நான் இருக்கிறதாக இருக்கிறேன். உன் நாமம் என்ன, நாமத்தை கேட்கிறேன். நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன், என் நாமத்தை அறியப்பட்டிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய என்ன பலவீனமானு தெரியுமா? ஆண்டு ஆச்சரியப்படல. மோசே அப்படி அவன் பேச தெரியாது, ஐயோ தப்பா செயல்பட்டனா அப்படி சொல்லல. அது மாத்திரமில்ல, அவங்க தம்பி ஆரோனு என்ன சொல்றாரு, அவன் நல்லா பேசுவான் என்று அறிந்திருக்கிறார். படிச்சு போட்டுருவதுல அவன் என்ன பண்ண, நன்றாய், ஆமென், 14 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும், அவன் நன்றாய் பேசுகிற என்று அறிவேன்.
அப்போ ஆண்டவர் நீ எப்படி பேசுறதும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா பேசுவியா, நல்லா பேச மாட்டியா, எப்படி பேசுற? அப்போ தேவன் நீங்க பேசுவதையும் கவனிக்கிறார். இதோ இப்போ ஆரோனை என்ன ஆண்டவர் கூப்பிடல, மோசையை கூப்பிட்டு இருக்கார். மோசையை கூப்பிட்டா மோசையை பத்தி தான் தெரிஞ்சிடும் ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவருக்கு ஆரோனையும் பத்தி தெரியுது, ஆரோன் எப்படி பேசுவான்னு தெரியுது. அதனால நீங்க எப்படி பேசுறீங்க என்பது இவனுக்கு தெரியும். எப்படி பேசுறீங்க? பொறாமையா பேசுறீங்களா, எரிஞ்செறிஞ்சு பேசுறீங்களா, விட்டு கொடுத்து பேசுறீங்களா, இல்ல உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு என்ன பண்றீங்க பேசுறீங்களா? உங்களுடைய ஆண்டவன் வார்த்தையை பார்க்கல, உங்களுடைய இன்டென்ஷனை பார்க்க என்ன நோக்கத்தோடு பேசுறீங்க, என்ன நோக்கத்தோடு பேசுறது முக்கியம். அப்ப ஆண்டவர் அறிந்திருக்கிறார் யார் பேசுறத, நம்ம பேசுறத. எப்படி பேச பக்கத்துக்கு எப்படி பேசுறீங்க? வாய் வார்த்தை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இல்ல திட்டுறியா, கரெக்டா பேசு. எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க பேச ஆண்டவருக்கு தெரியும், என்ன பேசுறீங்க தெரியும், எந்த டோன்ல பேசுறீங்க தெரியும், என்ன உள்ள வச்சுக்கிட்டு பேசுறீங்க தெரியும். அல்லேலூயா. வெளியே நம்ம நல்லதா பேச மாதிரி இருக்கும், உள்ள இடத்துல இருக்கும் எப்படியா காலி பண்ண அப்படி அந்த பக்கம் போங்க, ஷார்ட் கட்டா இருக்கும்ன்றவங்க அங்க போனா குழி இருக்கும். பரவாயில்லையே நமக்காக என்ன பண்றாங்க, ஷார்ட் கட்லாம் சொல்லி தராங்களேன்றோம். அங்க போனா பெரிய என்ன பண்ணும், பொத குழியில மாட்டிப்பீங்க. அப்ப ஆண்டவர் நீங்கள் பேசுவது அறிந்து, நீங்கள் செய்கிற ஒவ்வொருக்கும் விளைவை நீங்க அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க எந்த அளவு அளக்கிறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லது அளங்க, உங்க நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம என்ன பேசுறோம், என்ன நினைக்கிறோம், சொல் பிறவாதுக்கு முன்னே என்ன அர்த்தம், இன்னும் பேசல, பேச போறோம், மனசு நினைக்கிறோம், அது அறிந்திருக்கிறாரு. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நீங்க ஆண்டவருக்கு நிரூபிக்க தேவையில்லை, அவர் எல்லாமே அறிந்தவர். ஒருவேளை நீங்க இன்னும் என்ன பண்ணல, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கல, நீங்க என்ன யோசிக்க போறீங்கன்றது முன்கூட்டி அறிந்த ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நீங்களுக்கே தெரியும் என்ன பேச, என்ன நினைக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா என்ன நினைக்கவே யாருக்கு தெரியும்? ஆண்டா. அவருக்கு போய் ஏமாத்தலாமா? அவர் போய் என்ன பண்ணலாம்? ஆண்டு மணி அதான் கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? காயினே காயினே சகோதரன் எங்கே யாடுகிறாரு? காயின் கேட்கிறாரு ஆபல் பத்தி. நான் அவனுக்கு வேலைக்காரனா, அவனு வாட்ச்மேன் நானு. அது கேட்கலப்பா. காயின் நீ ஆபேலை சாகடிச்ச உடனே தெரியும், ரத்தம் கூப்பிடுது, அது கேட்கல. நீ தப்பு பண்ண உடனே ஆண்டோட பேசுவார், என்னப்பா பேசுவாரு. நீ நான் அதுக்காக கேட்கல. எதுக்குன்னா நீ வாய் திறந்து ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கோவத்தை திட்டேன், ஏதோ ஒரு கோவத்தில் பண்ண அடிச்சுட்டாப்பா, இறந்துட்டாப்பா, எனக்கு தெரியலப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லுதுக்கா கேட்கிறாரு. காயினே உன் தம்பி எங்கேன்னு. இவரு பெரிய புத்திசாலி மாதிரி. யாரு? காயினு. நான் ஒரு வாட்ச்மேனா, எனக்கு தெரியும், நீ தேடுங்க எங்கேயா போகுது அப்படின்றார். ரத்தம் கூப்பிடுச்சு என்று அப்போ சொல்ல, அப்பவும் கேட்கல. ஏன் ஆதாம்னு கேட்கிறாரு. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஏன் ஆண்டு தெரியும் எங்க இருக்கிறேன்னு தெரியும். என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என்ன தப்பு பண்ணிட்டப்பா, அது விரும்புகிறார். தப்பு பண்றது மனுஷ இயல்பு தான். ஆனா அது மூடி மறைச்சு இது தப்பு இல்லை, கரெக்டு தான், நான் பண்ணது அப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படி சொல்லாம ஆண்டு மன்னிச்சிருங்கப்பா சொல்லியிருந்தான். ஒருவேளை ஆதாமுடைய பாவ தேவன் மன்னித்திருப்பார். எப்போ தேவர் என்ன பண்ற, தேவன் மனுஷரை சிச்சிக்கிறாருன்னா அவன் செய்த தவறை எப்பெல்லாம் மூடுகிறானோ, எப்பெல்லாம் மறைக்கிறானோ, மறைச்சிட்டு தப்பு இல்லை இது கரெக்டு தான், ஊர்ல எல்லாம் செய்யாத நான் செய்ய இது பண்ணிட்டேன் அப்படி யார் திமுறா பேசுறாங்களோ, இப்படி பேசுறாங்க, திமுறா பேசுறாங்க. திமுறா பேசுனா ஆண்டு கோவம் வருது. தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா தேவன் கிருபை அளிக்கிறார். இல்லை என்ன பண்ணும், ஆண்டு என்ன பண்ணுவாரா? கேட்பார். அப்போ இங்கன்னா இங்க எவ்வளவா இவங்க என்ன பண்ணுங்க படிக்கலாம். அப்படியே பார்த்து நான் இங்க போட்டிருக்கோம். இன்னும் பேசுகிறவர் என்று சொன்னார். அவர்
யார் பேச தெரியுது? அவருடைய சகோதரன் பேசுவது என்ன பண்ண ஆண்டவருக்கு நல்லாவே தெரியுது. அவ 15 படிக்கலாம் அப்படியே. நீ அவனோடு பேசி ம். அவன் வாயில் வார்த்தைகளை போடு. ம். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து ம். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். உங்களுக்கு உணர்த்துவேன். இப்போ பெஸ்ட் மோசே விட்டுட்டு யார் செல் பண்ணிருக்கலாம்? ஆரோனை செல் பண்ணிருக்கலாம் தானே. மோசேக்கு திக்குவாயும் மந்த புத்தியுமா இருக்கிறேன்றார். ஆனா சகோதரன் எப்படிப்பட்டவன்? நல்லா பேசுகிறவன். ஆனா என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம என்ன பண்ணிருப்போம்? நீ ஓரம் ஓடிவா இப்படி வேலைக்கு மாட்டேன், போ நீ வாப்பா தம்பி. ஆறு கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிடல. உனக்கு திறமை இருக்கலாம், நல்ல பேச்சு இல்லை, நல்ல வல்லவனா இருக்கலாம், ஆனா உனக்கு அந்த பாரம் இல்லை. மோசேக்கு என் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? அடிமையா இருக்கிறாங்க. என் மோசேக்கு என் ஜனங்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, இவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பாரம் இருக்கு, ஆனா திறமை இல்லை. ஆரோனுக்கு அந்த பாரம் ஒன்றும் இல்லை, ஆனா திறமை இருக்கு. தேவன் திறமைக்கு பின்னாடி போக மாட்டார், பாரத்துக்கு பின்னாடி தான் போவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, திறமை முக்கியம் இல்லப்பா, இது முக்கியம், பாரம் முக்கியம். என் குடும்பம் நல்லா நடத்தணுன்ற பாரம் உங்களுக்கு தேவை. என் பிள்ளைக்கு நல்லா வளர்த்தணுன்ற பாரம் உங்களுக்கு தேவை. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ற பாரம் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் தான் திறமை. எது முக்கியம்? பாரம் தான் முக்கியம். ஆண்டவரே ஆத்துமாக்கள் இருக்கு ஆண்டவரே, அழிந்து போகிறாங்களே, என்ன பண்றது ஆண்டவரே? அப்படி ஒரு பாரம், ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், இதான் முக்கியம். ஃபாதர் பார்த்தீங்கன்னா பெரிய குரல்லாம் இல்லை ஃபாதர் பாடும்போது, இதோட பயங்கரமான குரல் இருக்கவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா மற்ற பாட்டில் அபிஷேகம் இல்லை, இவர் பாடல அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. அவர் பாடல கேட்க நம்ம ஆறுதல் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு குரல் நல்லா இருக்கு, இவர் குரல் அப்படின்னு பெருசா ஒண்ணு இல்லை. ஆனா உள்ள பாரம், ஜனங்கள் எப்படியாவது ரசிக்க மாட்டாங்களா, ஜனங்கள் விடுதலை அடைய மாட்டாங்களா, அவர் பாடும்போது ஒரு கண்ணீர், ஒரு ஏக்க விருப்பம், அதுதான் இவர் அங்க பாட வைக்குது. அவர் இருந்த காலத்துல நிறைய இவரோட சூப்பரா பாடுற ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா அவர் யாரும் ஷைன் ஆகி வரல. ஏனால் அவர்கள் குரலை மாத்திரம், ராகத்தை மாத்திரம், சகல சங்கீதத்தை கத்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. இவர் சாதாரண எளிமையா பாடினார். ஏனால் திறமை முக்கியம் இல்லப்பா, பாரம் தான் முக்கியம். அல்லேலூயா. திறமை ஆண்டு ஹையர் பண்ணிப்பாரு, பாரத்தை ஹையர் பண்ண முடியாது. ஹையர்னா வாடகை எடுத்துக்கலாம். அல்லேலூயா. திறமை உள்ளவனை வாடகை எடுத்துக்கலாம், ஆனா பாரம் உள்ளவனை என்ன பண்ண முடியாது. ஆமா, அவரோட அப்பதான் மோசையை செலக்ட் பண்ணிட்டு அவரோட கூப்பிட்டு வச்சுக்கப்பா அப்படின்றார். அப்போ தேவன் திறமைக்கு பின்னாடி ஓடுவல்ல, உங்க பாரத்துக்கு பின்னாடி ஓடுகிறவர். இன்னும் சொல்ல போனா உங்க மனசுக்கு பின்னாடி ஓடுகிறவர். உங்க மனசு அன்பு இருந்தனா ஆண் உங்களோட இருப்பார். உங்களோட திறமை எல்லாம் பயங்கர திறமை இருக்கும், ஆனா வேலைக்காகாது. ஆனா உங்கள்கிட்ட அன்பு இருக்கு, இறக்கு இருக்கு, 4 பேர் பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு என்ன பண்றது, ஒரு மனசு வருது. ஆமா, அவங்களுக்கு வந்து ஆதரவான வார்த்தை பேசணும்னு ஒரு ஏக்கம் வருது, விருப்பம் வருதுன்னா தேவன் உங்களை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் உங்க பக்கம் நிற்கிறாரு, தேவன் கூட இருக்கிறாரு. ஆமேன். தேவன் அன்புக்கு உருகுகிறவர். ஆமேன். உங்கள்கிட்ட அன்பு இருந்தனா தேவன் உருகுவார். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்லாம் போனீங்கன்னா, தமிழ்காரங்க போனான்னு வச்சுங்களேன், போனா அந்த ஊர்ல என்ன பண்ணுவோம், தமிழ் பேச பார்த்து சந்தோஷம் வரும் உங்களுக்கு. தமிழா? ஆமா, நான் தமிழ் தான். எப்போ வந்த பார்த்துருக்கீங்களா? இப்போ தெலுங்கு நீங்களே வந்து ஏதோ ஊருக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க தெலுங்கு பேச எப்படி உங்களுக்கு, ஏவண்டி எக்கட உன்னாரு அவ்வளோ சந்தோஷம், மூஞ்சிலாம் சந்தோஷம், நம்மளால வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். அது மாதிரி கேரளாக்காரங்க போனா வச்சுக்க, அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். இவங்க தமிழ் தெரிஞ்சோட பேச மாட்டாங்க, அதில் பேசிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆளை பார்த்த உடனே என்ன உங்களுக்கு, இவங்களை அறியாமலேயே என்ன பண்ணுவாரு, ஒரு இழுக்கும் அப்படியே. அப்போ ஆண்டு அன்பா இருக்கிறாரு, நாம் அன்பா இருந்தால் அவருக்கு அப்படியே சந்தோஷம் வரும், அப்படி இழுக்கும். என்ன மாதிரி இருக்கிற, என்ன மாதிரியே பேசுற, என்ன மாதிரி விட்டு கொடுக்குற, என்ன மாதிரி தாழ்ந்து போற, சூப்பர்ப்பா, நீதான்பா, நீ பெரிய பேச்ச வல்லம் இல்லாம இருக்கலாம்,
ஆனா உங்களுக்கு இரக்கம் இருக்குது, யாருக்கும் தீங்கு செய்யாத மனசு இருக்கு, விட்டு கொடுக்கிற குணம் இருக்கு, இறங்குற குணம் இருக்கு, பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு தாழ்ந்து போகிற மனசு இருக்குன்னா அங்கதான் கடவுள் குடி செய்கிறாரு, வாசமா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். மனைவி மேல எப்படி இருக்கணும்? பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும். என்ன வேணும் உனக்கு சொல்லு, வாங்கி தரேன். அது வேணும், அது வாங்க தரேன், இப்ப காசு இல்லை, இதை நான் வச்சுக்கோ அப்படின்னு உங்களால முடிஞ்சு என்ன வாங்கி தரேன். இதாண்டா சாக்கு எனக்கா, ஒரு பட்டு புடவை வேணும், பட்டு புடவை வந்துடுவாது, என்ன முடிஞ்சு ஏதாவது பாலிஸ்டர் புடவை வாங்கி தரேன், கட்டிட்டு போ. அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிற மனசு, விருப்பத்தை, ஏக்கத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. பார்க்கிறாரா? என்ன சிஸ்டர் கேட்டு பார்க்கிறாரா? பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ அன்பாக அப்படிக்கு அப்படியே வந்தீங்கன்னா படிச்சிட்டிங்களா? 12, 13 படிச்சிட்டிங்களா? ஓகே. 15 யாத்திரை 5, 1, 2 படிக்கலாமா? பின்பு மோசேயும் ஆரோனும் ஆ பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடு என்று என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்டதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். ஆமென். அல்லேலூயா. இங்கதான் ஒரு பிரச்சனை ஆகுது. திருப்பி அங்க பாத்தீங்கன்னா படிக்கலாமா தருவதை கூட? ஒன்னு. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு போய் இஸ்ரவேலின் கேட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு, கர்த்தருடைய வார்த்தை கேட்பது அவர் யார்? நான் அவரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. பார்வோன் செய்த மிக மிக பெரிய தவறு இதுதான். அவர் யாருப்பா அப்படின்னு கேட்டார், அவ்வளவுதான். அவர் காட்டினார். என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஏகப்பட்ட கடவுள் இருக்குது, இதுல 10க்கு மேல கடவுள் என்னப்படுது எகிப்துல, பெரிய பெரிய கடவுள், அதுக்கு சின்ன சின்ன கடவுள் இருக்குது, முக்கியமா 10 கடவுள் இருக்குது. என்கிட்ட ஏகப்பட்ட கடவுள் இருக்குதுப்பா, நீ என்ன புது கடவுள் தூக்கிட்டு வந்துட்டீங்க. அவர் யாரு முதல்ல? அவரு பெரியவரா? ஒண்ணுதான் இருக்கு உங்ககிட்ட, எங்கிட்ட எத்தனை இருக்கு? எக்கச்சக்கம் இருக்குது, முக்கியமா 10 இருக்குது. அங்கதான் பாவனை பண்ண தவறு செய்தான். அல்லேலூயா. நீ மனுஷ விரோதமாக பேசலப்பா, கடவுளமாக பேசுறார். கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கதான் என்ன பண்ணார்? வைராக்கி எடுத்து வர்றார். என்னைய யாருன்னு கேட்கிற, நான் காட்டுறப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை மட்டமா பார்த்து பார்வோன் அவங்க தெய்வத்தை என்ன பண்ணுறது மேன்மையா பார்த்தான். எங்க தெய்வம் ஒன்றும் கிடையாது, நீங்களா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்தான். கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் 10 வாதியை கொடுத்தார். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். 10 வாதியை கொடுத்தார். இந்த 10 வாதிகளும் 10 கடவுள். தேள் வந்துச்சு, தவளை வந்துச்சு, தவளை ஒரு கடவுள், பேன் ஒரு கடவுள். நைல் நதி என்ன பண்ணுது? அப்படியே ரத்தமா மாறுது. நைல் நதி வந்து பார்வோ அந்த எகிப்துக்கு தாய். நான் என்ன சொல்லுவோம்னா தாயின்னுவாங்க. தாய் என்னாச்சு? இப்போ ரத்தங்காக்கி சாகுது. அந்த 6 முத்து ரத்தமா மாறிடுச்சு. ஆண்டு கோலை கொண்டு வைக்கிறாரு மோசே. அந்த நைல் நதி மொத்தமும் ரத்தமும் பார்வோன் ஜனங்கள் என்ன பண்ற கதறாங்க, என்னோட தாய் ரத்தம் என்ன பண்ணுது சிந்துதே, என் தாய் என்ன பண்ணுது ரத்தம் கக்கறால, தாங்க முடியல. ஏன்னா ஏன் தேவன் தான் பெருசு, ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது கத்துறாங்க. அவங்களுடைய 10 கடவுளுக்கு என்ன பண்றாரு? இதுக்கு பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணாரு? நியாயத்துவம் தருகிறார். அப்போ கத்தரை மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, பகிச்சிக்காதீங்க. அல்லேலூயா. கத்தரோடு இணைந்து போங்க. அவர் என்னப்பா பரவாயில்ல, ஜெபமா பரவாயில்ல, பைலா பரவாயில்ல, என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆக போகுது. அவனு அன்பாக சொல்றாரு, அதெல்லாம் இருக்கணுமாண்ணா? விட்டுதான் சொல்ற, விட்டு தரணுமா? பொறுமையா சொல்ல, பொறுமையா இருக்கணுமா? அதெல்லாம் இருக்க முடியாது. அப்படி நீ கர்த்தரை மட்டும் பேசாதீங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, செய்ய முடியாதுப்பா, என்னதான் நீங்க சொன்னா கூட சிலருக்கு மாறாது. இல்லப்பா விடுப்பா, மன்னிச்சிருப்பா, அவர் தப்பு இல்லை, நான் மன்னிக்கவே முடியாதுங்க, மன்னிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தப்புன்னு இருக்கிறார். சரி தப்புன்னா உண்மைதான், கொஞ்சம் இறங்கி போங்க, உங்க நன்மைக்காக இறங்கி போங்க, கர்த்தர் உதவி செய்வார். அவர் தப்புன்றதை நியாயப்படி சொல்ல, கொஞ்சம் விட்டு கொடுங்க,
கொஞ்சம் இறங்கி போங்க, கர்த்தர் உதவி செய்வார்னா, அதெல்லாம் முடியாதுப்பா, முடியாது பாஸ்டர், அதெல்லாம் செய்ய முடியாது பாஸ்டர், அவ்வளோ பண்ணிட்டான் பாஸ்டர். சரிப்பா, அதெல்லாம் சரிதான். கர்த்தரே வந்து சொன்னா நான் மன்னிக்க மாட்டேன் சொல்லுவாங்க. கர்த்தரே வந்து சொன்ன மன்னி, அப்புறம் கர்த்தர் மட்டும் பேசாதீங்க. அப்போ நீங்கள் விட்டு கொடுங்கள், தாழ்ந்து போங்கள், அன்பாருங்கள், கூட இருக்கிறவங்களோட என்ன பண்ணுங்க, அவ்வளோ ஒற்றுமையா இருங்க. கர்த்தர் என்ன பண்ண நம்மளுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் யாருன்னு சொல்றாங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுல 5:3 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள், ஆ, எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். ஆ, நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் ஆ, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். ம். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். ஆமே. என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ண போயிட்டு ஆராதனை செய்யணும் அனுப்பி விடுன்றார். நான் என்ன பண்ண ஆராதனை செய்யணும் அனுப்ப முடியாது, அனுப்ப முடியாதுன்னு பார்வை சொல்றாரு. இல்ல ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், இல்ல வேலை அதிகப்படுத்து, வேலையை பலு அதிகப்படுத்து, நீ ஆராதனை செய்யக்கூடாது அப்படின்னு பிசாசு என்ன பண்றான், விரும்புகிறான். நீங்க சர்ச்சுக்கு போக பிசாசு விரும்புறது இல்ல, நீங்க ஆராதனை செய்வதை பிசாசு விரும்புறது இல்ல. ஒண்ணு லேட் பண்ண பார்ப்பான், இல்ல ஏதாவது என்ன பண்ணுவான், சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்ப வர பார்ப்பான், இல்ல உங்களுக்கு ஏதாவது பலவீனத்தை கொடுக்க ஏதாவது பண்ண பார்ப்பான். பிசாசுக்கு மாதிரி தான் பார்வன் இருக்கிறான். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், பிசாசு ஆராதனைக்கு அனுப்ப மாட்டான். ஏதாவது குடும்பத்துல நீங்க ரெடி ஆகும்போது அப்ப சண்டை கொண்டு வருவான். பார்த்துருக்கீங்களா? அப்பதான் எங்கேயோ போகும்போதோ ரெடி ஆகும்போதோ மற்ற இடத்துக்கு போகும்போது, இதை பார்க்க போறீங்க, பீச்சுக்கு போறீங்கன்னா பிரச்சனை வராது. சர்ச்சுக்கு வரும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கும், லைட்டா ஆரம்பிக்கும். என்ன ரெடி ஆகவே இல்லை, நீ ரெடி ஆகல, நான் ரெடி ஆகணுமா, நீ போ. சின்ன பிரச்சனையா இருக்கும். அப்படியே நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் போ, நீ சர்ச்சுக்கு வர மாட்டே போ. இப்படி இது யாரு, பிசாசு உள்ள பண்றான், குட்டி சேர்த்த உள்ள பூந்துக்கிறான். உள்ள பூந்துல போட்டா விளையாட்டு காட்டுறான். அடியா நான் போக மாட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன்ல, நான் போக மாட்டேன். என்ன சொல்லிட்டேன், ட்ரெஸ் நல்லா சொல்லிட்டேன், நான் உண்மை ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்போ சர்ச்சுக்கு வர. இப்படி சின்ன 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 விஷயத்த என்ன பண்ணுவான், அதை ஆரம்பிச்சு. ஏன்னா பிசாசுக்கு ஆராதனைக்கு வருவது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்கமா சொல்லுங்க, ஆராதனைக்கு வருவது பிசாசுக்கு பிடிக்காது. நீ ஏஜென்ட் ஆயிடாதீங்க, பிசாசு ஏஜென்ட் நீ ஆயிடாதீங்க. ஏன்னா நம்மள ஏஜென்டாக யூஸ் பண்ணி பண்ணுவான், தடை பண்ண பார்ப்பான். இல்லப்பா, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், நீங்க ஆராதிக்க தான் விடுதலை உண்டாகும். ஆமேன். அப்படி நீங்க கீழே படிச்சு வந்தீங்கன்னா 5:9 பாத்தீங்கன்னா, 9 அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஆராதனை செய்ய சொன்னா நீ வேலைக்கு போன்னு சொல்லுவான் பிசாசு. வேலைக்கு போனா காசு கிடைக்கும்னு சொல்லுவான், வேலைக்கு போனா என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னுவான், சர்ச்சுக்கு போகாதன்னுவான். அப்படி நீங்க சர்ச்சுக்கு போனா கூட ஏதாவது என்ன பண்ணுவான், உங்களை அதிகமா இதுவா டென்ஷன் படுத்தி உங்களுக்கு ஏதாவது அப்பதான் ஃபோன் வரும், கரெக்டாக ஃபோன் வரும், இவங்களுக்கு அதை ஆயிடுச்சுங்க, இவங்களுக்கு ஆயிடுச்சுங்க, இதை டென்ஷன் படுத்துவான். இப்படி வேலையை அதிகப்படுத்தி ஆண்டவர் ஆராதிப்பதே பிசா தடை பண்ணுவான். நீங்க அது மத்தியில கடவுள் ஆராதிக்கிறோன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மோசையை அனுப்பி உங்களுக்கு விடுதலை செய்வாரு. அல்லேலூயா. நீங்க வேலை செய்ய வேலைக்கு அடிமையா இருப்பீங்க. இவங்க வந்து வேலை மாதிரி பண்ணியிருந்தேன்னா இவங்க வாழ்நாள் முழுதும் அடிமையா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு நன்மையே கிடைச்சிருக்காது, சந்தோஷமே கிடைச்சிருக்காது. என்ன பிசாசு ஏமாத்துறவன் தான் யாரு, பிசாசும் பார்வனும். எப்படி ஏமாத்தான் பார்த்துனே இருப்பான், டிக்கெட்டே ஏமாத்துவாங்க. அல்லேலூயா. நம்ம ஏமாறக்கூடாது, பிசாசு கொடுக்கிற வஞ்சத்தை விழுந்துடக்கூடாது. அவன் ஆராதிக்க அப்போ சொல்லுவான். அப்போதான் ஒரு கிளைண்ட் கால் பண்ணுவாங்க, இங்கேருந்து ஆவடிக்கு போனாங்க, ஆட்டோ ஓட்டி 500 தரேன்னுவான், 1000 தரேன்னுவான். உன் 1000 நீயே வச்சுக்கோ, இது நீ பேசல, பிசாசு தான் பேசுது. இல்லை அப்போ தான் என்ன பண்ணுவான் சொல்லுவீங்க, நான் இல்லை போயிட்டு வந்தால் 500 கிடைக்குமே, சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமே, கறி சாப்பிடலாம் ஆச்சு அப்படின்னு ஆசை காட்டுவான். ஆசை காட்டி மோசம் போகுவான் பிசாசு. நீ என்ன பண்ணும், இந்த சிக்கன் பிரியாணிக்கும் லெக் பீஸ் ஆசைப்பட்டு ஏமாந்து போவீங்க. போனவன் தான் அவன் அப்படியே ஒரு 2 மணி தான் திருப்பி வருவான்.
ரெண்டும் வரும்போது வரும்போது டயரும் பஞ்சர் ஆயிடும். அந்த போன் 500 ரூபாய் இல்லாம நீங்க 500 மேல போட்டு டயரை மாத்தணும். அட பாய், கடைசியில 1000 ரூபாய் பிரியாணியும் போச்சு, லெக் பீஸும் போச்சு, டயரும் போச்சு, காசும் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் ஆமாம் அடுத்த வாரம் கரெக்டாக வந்துடுறேன் பாஸ்டர், இனி தப்பண்ண மாட்டேன் பாஸ்டர்னு சொல்லுவீங்க. அடுத்த வாட்டி கரெக்டாக 8 மணிக்கு கால் பண்ணும், பிரதர் முக்கியமாக வேலை இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு வர போனோம், வெறிகளா அப்பா சாமியை கும்பிடு, ஏற்கனவே போனதுக்கே ஒரு டயரை காணும், அடுத்த இன்ஜின் தான் சீஸ் ஆக போகுது, நான் வரல. அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்கள் போயிச்சுப்பீங்க. இல்லைன்னா திருப்பி அடுத்த டயர் என்ன ஆகும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அது தெரியாது. இது மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் அதை முன்னெடுங்க. இல்லை என்ன சூழ்நிலை தான் பரவாயில்ல, நான் ஆலயத்துக்கு போவேன், கத்த ஆராதிக்க சொல்ல வாழ்க்கை நன்மை உண்டாகும். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் சபை விட்டுறக்கூடாது, தேவனை ஆராதிக்க விட்டுறக்கூடாது, தேவனை கிட்டி என்ன பண்ண சேத விட்டுறக்கூடாது. இங்க இப்ப ஆண்டு ஆராதிக்க போன்னு சொல்லும் போது வேலை அதிகப்படுத்துறான். ஏன் ஆண்டவர் பிசாசுக்கு வேலை, ஆண்டவருக்கு என்ன பண்ணுது, ஆராதனை செய்வது பிசாசு பிடிக்காது. ஏதாவது குழப்பத்தை கொண்டு வருவான், ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதோ பலவீனம் ஏதாவது கொண்டு வருவான். நீங்க என்ன ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல நான் ஆராதனைக்கு போனா, சர்ச்சுக்கு போனா, தேவன் ஆராதிக்கும் போது வியாதிகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். அப்பதான் தலை கிருக்கலா இருக்க மாதிரி இருக்கும், வயிறு ஒன்று கொமட்டுற மாதிரி இருக்கும், என்னென்னமா வரும். நீ எதை பண்ணாலும் சரிதான்ப்பா, மயக்கமே தான் பரவாயில்ல, சர்ச்சில் மயங்கி விழுந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னதான் சரிதான். நாங்கள் போய் இப்படி நீங்க முடிவெடுக்கும் போது அந்த பலவீனத்தை கொண்டு பிசாசு வாழ்க்கை தாக்க மாட்டான். நீங்க வீழ்ந்துட்டீங்கன்னா அதே பலவீனத்தை அதுவே கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அதில் வேலையை அதிகப்படுத்துறது ஆண்டவர் அல்ல, பிசாசு. வேலை 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 ஆண்டரை தேடாம, முக்கியத்துவம் கொடுக்காம, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து 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 நீங்க அடிமையா இருப்பீங்க. எது முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆண்டருக்கு வேலைக்கா? அவருக்கு என்ன சொல்றாரு, எதுக்குயா வாய் வர மாட்டேன், அப்படியே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமேன். அதாவது முதல்ல மனுஷனை உண்டாக்குற முதல்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யல, என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டரோடு இருந்தான். யாரு, ஆதாம். ரெண்டாவதா வேலை. அடுத்த நாள் தான் அந்த தோட்டத்தை பண்படுத்த என்ன பண்ணாரு, பராமரிக்கவும் பண்படுத்தவும் என்ன பண்ண ஆண்டவர் நியமித்தார். யாரு, ஆதாம. அப்ப முதல் நம்ம எது முக்கியம், ஆண்டரோடு இருக்கதான் முக்கியம். ஆண்டரோடு இருக்கும் போதுதான் ரெண்டாவது உங்க வேலை உங்களுக்கு ஆசுவமாய் மாறுது. நீங்க முதல்ல வேலையை கொண்டு நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆசுவமாய் மாறாது. கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை கொண்டு வைத்தாலும் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவனதும் ராயனுடையதை ராயனு கொடுங்க. அங்க நீ மாற்றும் போது பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரா, செய்யுங்க. கர்த்தர் சில காரியங்கள் வாழ்க்கையில சொல்றாரா, அதை கடைபிடிங்கள். அது உங்களுக்கு ஆசுவமா மாறும். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். போன சனிக்கிழமை கூட ஒரு மீட்டிங்கு போயிருந்தோம். மீட்டிங் போகும்போது ஜோஷ்னா பசங்க எல்லாரும் போனோம், ஃபேமிலியாக போனோம். பிரதர் சாலமெல்லாம் வந்திருந்தாரு. அப்போ ஆண்டு என்ன பண்ண, பொண்ணுக்கிட்ட வந்து பெரிய ஜோஷ்னா கிட்ட வந்து 500 ரூபாய் சர்ச்சுக்கு போட்டுரு அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே இது இப்போ தான் நான் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறேன், இது வாட்ச் வாங்க போகிறேன், நான் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் திருப்பி ஆண்டு இல்லை, நீ சர்ச்சுக்கு என்ன பண்ணத காசை போட்டுருன்னார் 500 ரூபாயை. நானே அங்கங்கே அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சேன்னா அந்த காசு வாங்கி சர்ச்சில் எனக்கு கஷ்டம். ஆண்டு சொன்ன திருப்பியும் போடுனார். வந்துட்டார். வீட்டு வந்து ஞாயிற்று சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கவரில் ஜோஷ்னா 500 ரூபா போட்டுருச்சு. 500 ரூபா போட்டிருக்க பரவாயில்லையே சொல்லிட்டு, என்னப்பா போட்டி 500? ஆமாம் ஆண்டு சொன்னார். போட்டேன், கொஞ்சம் வலிச்சிச்சு எனக்கு, ஏன்னா வாட்ச் அவனும் வச்சுருந்தேன், காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன், அதனால போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஆண்டு சொன்னார், கீழ்படிச்சுட்டு அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ச் ஜோஷ்னாக்கு போச்சா, வாங்க முடியல, காசு இல்லை, 500 ரூபா இருக்குது, வாங்க முடியல. அப்போ அடுத்த நாள் அவங்க தாத்தா வந்து ஜோஷ்னாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. கிஃப்ட்டு வச்சுக்கப்பா அப்படின்னு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. கிஃப்ட்டு பார்த்தா வாட்ச். இந்த இது வாட்ச், அந்த வாட்ச் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 2000 ரூபாய், 6000 ரூபாய்.
இந்த வாட்ச் ரேட்டு. இவன் ஆண்டு வேலை போட்டா 500 போட்டான். ஆண்டு வேலை கொடுத்தாரு 6000. இப்போ என்னப்பா வாட்ச் இவ்வளோ 6000 ரூபாய்க்கு வாட்ச் ஓகே, அது விஷயம் இல்லை. இப்போ நான் அப்புறம் சொன்னேன் அவங்ககிட்ட, எப்போ கத்தர் கொடுக்கும்போது கத்தர் கொடுப்பார்ப்பா அப்படின்னு. அப்போ கேட்டா, அப்போ கத்தர் கொடுத்தாதான் கொடுப்பாரா? இது வந்து கொடுத்தல் வாங்கல் மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டான். நான் நல்ல ஒரு கொஸ்டின் தான் இது. கொடுத்தல் வாங்கல்னு வராது, இது கத்தருக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறே இல்லையான்ற வரும் இதில். அப்போ கொடுக்கறது கொடுத்தா கொடுக்குது இல்லை, என் வார்த்தைக்கு நடுங்கிறவனே நோக்கி அதுல வரும். ஆண்டு கொடு சொன்னார்ல, நீ கொடுத்தல, அதுல கிடைச்ச பிளெஸிங்கை தவிர நீ கொடுக்கறதால கிடைக்கிற பிளெஸிங் இல்ல. புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நீ காசு கொடுக்கறது முக்கியம் இல்லை. ஆண்டு 500 வச்சு என்ன பண்ண மாட்டார், போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட மாட்டாரு. கல்யாணம் பண்ண போய் பிரியாணி சாப்பிடலாம், 500 கிடைச்சிச்சு, அது அங்க போக மாட்டாரு. நீங்கள் சொல்றத, நான் சொல்றத கேட்கிறீங்களா, கீழ்ப்படுகிறீங்களா, பைபிளை சொன்னதுக்கு நடக்கிறீங்களா, அதுதான் பார்க்கிறார். அப்ப நீங்கள் இது கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதப்பா, கடன் முக்கியத்துவம் கொடு, அதுக்கு பின்பாடு வேலைக்கு முக்கியத்துவம் கொடு. ஒன்னு முக்கியத்துவம் கொடுக்காத, உன் படைத்த ஆண்டு முதல்ல முக்கியத்துவம் கொடு. அங்க உட்காந்து ஜெபம் பண்ணு, பைபிள் படி, அங்க உட்காந்து தேவன் சமூகத்தை உட்காந்து பேசு, அதுக்கப்புறமா ஒன்னு முக்கியத்துவம் கொடு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு வார்த்தை என்ன சொல்லுது, அது படி நடங்க. கடைசி எங்க பார்த்துடலாமா? 6 1 2 3 பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சொல்றாரு, நான் யெகோவா என்று நாம் அறியப்படல. நான் எப்படி சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஷடா என்ற நாமத்தில் அறியப்பட்டிருக்கேன். ஆனா யாவே என்ற நாமத்தில் அறியப்படல. யாவேனா மீட்பர், அது ஆக்ஷன்ல, அது சர்வல்ல, அவருடைய குணத்தை அறியப்பட்ட, நான் சர்வல்ல தேவன் அறியப்பட்டிருக்கேன். இப்பொழுது நான் எப்படி அறியப்பட போறேன்னா, யெகோவா அப்படின்னு அறியப்பட போறாரு. அப்படி ஆக்ஷன் இறங்க போறாருன்றார். நான் மீட்க போறேன், உனக்கு உதவி செய்ய போறேன். அல்லேலூயா. ஏன்றால் உதவி தேவை வேண்டிய இடத்துல நான் மீட்பராக, யாவேவாக, யெகோவாக அறியப்பட போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி தேவன் உங்களுக்கு வெளிப்படுவாரு. ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன அர்த்தம்னா, நான் யார் என்பதை காண்பிக்குது. யாவேனா நான் என்ன செய்ய போறேன்னு காண்பிக்குது. இவனால நான் யார் என்பதை எல்லாரும் பார்த்தாங்க. ஆபிரகாம், ஈசா, யாக்கோபெல்லாம் நான் யார் என்பதை பார்த்தாங்க. இப்போது இருந்தான் நான் யெகோவாவாக, மீட்பராக, உன்னை காப்பாற்றுகிற ஒரு செயல்படுகிறாக என்ன பண்ண போறான், இப்போ உங்களுக்கு வெளிப்பட போகிறேன். அல்லேலூயா. தேவன் என்ன தேவையோ அப்படியே வெளிப்படுவார். அல்லேலூயா. இங்குதான் அவர் யாவே என்ற பேரை நம்ம உச்சரிக்கிறார், சொல்றார். நான் யாவே வெளிப்பட போறேன் பார், உன் மீட்க போறேன், காப்பாற்ற போறேன், 440 வருஷம் என்ன பண்றேன், அடிமையாகிற, மீட்க போறேன்றார். அப்படி கீழே பாத்தீங்கன்னா அதுலயே 6 7 படிக்கலாமா? டைம் இல்ல. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு இது ஆக்ஷன் இறங்குறாரு. இப்போ இது ஆக்ஷன் என்னது, யெகோவா இறங்குறாரு. ஓகே. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இப்போது உங்களுக்கு யாவேவாக, சுகத்தை கொடுக்கிறதாக, விடுதலை கொடுக்கிறதாக, ஜெயத்தை கொடுக்கிறதாக அறியப்படுவாராக. அல்லேலூயா. இவளாலே கர்த்தர் எல்ஷடா அறியப்பட்டார். இப்போது யாவேவாக உங்களுக்கு என்ன தேவை, அதாவது உங்களுக்கு இப்ப என்ன தேவையோ அதை கொடுக்கிறதாக அறியப்பட போகிறார். இங்க இருக்க எல்லாருக்கும் ஒண்ணு தேவை. ஒருத்தர் பணம் தேவை, ஒரு சுகம் தேவை, ஒரு குழந்தை பாக்கியம் தேவை, ஒரு நன்மை தேவை, ஒரு படிப்பு தேவை, ஒவ்வொரு தேவை. தேவன் உங்களுக்கு யெகோவாவாக அறியப்பட போகிறார். அல்லேலூயா. அறியப்படுவாரா?
பக்கத்துல சொல்லுங்க, யெகோவாவாக அறியப்பட போகிறாரு. ஹல்லேலூயா. யாவேவாக அறியப்பட போகிறார். உங்க தேவையை சந்திக்கிறதாக தேவர் இறங்கி வர போகிறார். இதான் சொல்ல வர்றாரு. இவனா நான் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த, இப்போது நான் என்ன செய்ய போறேன் என்பதை வெளிப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. செய்வாரா? செய்வாரா? வியாதிகளை மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார், சந்தோஷத்தை உண்டாக்குவார், நிம்மதி உண்டாக்குவார். ஆமென். ஏன்னா தேவன் யெகோவாக வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. இப்படியாக இவர் எல்லாரும் என்ன பண்ணார்? தேவனை காப்பாற்றி இவர் என்ன பண்ண? தப்புவித்தார். அந்த தேவன் நம்மளையும் தப்புவிப்பார், நம்மளையும் உயர்த்துவார். நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆராதனை முக்கியத்துவம் கொடுத்து, கடவுள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து. அல்லேலூயா. அடுத்த வாரம் கேட்பேன், டெய்லி பைபிள் படிச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் டைம் இருக்குல்ல, வேலைக்கு டைம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, வெளியே போக டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு அப்படி பைபிள் படிக்கும் கூட அறக்க பறக்க படிக்கக்கூடாது. சும்மா இப்படி கோழி தின்னு பார்த்தீங்களா, போயிட்டு கோழியை பாருங்க, இப்படியே நோண்டிகிட்டே இருக்கட்டும். அப்படி இல்லை, பசு மாதிரி சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டு அசை போட்டு அப்படியே என்ன பண்ணும், சாப்பிட்ருவோம், கொஞ்சத்துல கட்டு சாப்பிட்ருவோம், அப்புறம் அசை போடும், திருப்பி என்ன பண்ணும், பார்த்தீங்களா அது வாய் எப்போதான் அம்மினே இருக்கும். என்ன சாப்பிட்டேன், அப்போ தான் சாப்பிட்டான், அப்போ வாங்கி வச்சுக்கிட்டேன், இப்போ என்ன கொஞ்சமா அப்படி சாப்பிடணும். கோழி மாதிரி சாப்பிடக்கூடாது. நீங்க எப்படி சாப்பிட்றீங்க? கோழி மாதிரியா? நான் சாப்பிட்றது இல்லைங்க, அந்த ஒரே பிரச்சனை தான். நான் சாப்பிட்ற கோழி மாதிரி சாப்பிட்றது இல்லை, மாடு மாதிரி சாப்பிட்றது இல்லை, நான் சாப்பிட்றதே இல்லையே. சரியாப்பா? அல்லேலூயா. நீங்கள் அசை போடுங்கள். அந்த வசனத்தை படிக்க, ஏதோ கடமைக்காக படிக்கணும் அப்படி படிக்காதீங்க. கடமைக்காக செய்யணும், எதுவுமே கடமைக்காக அன்புல செய்யுங்க. அன்பு இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார். ஏதோ இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படி செய்யாம எல்லாத்தையும் அன்புனால செய்யுங்க. இங்க மோசே அன்பு இருந்தது, இவங்க ஜனங்கள் கஷ்டப்பட்ட அன்பு இருந்தது, மோசே எடுத்து பயன்படுத்தினார். உங்களுக்கு திறமை இருக்கு, திறமை இல்லைன்னு ஆண்டு தேவையில்லை. ஏன்னா ஆண்டு சொல்ற, திறமையை கொடுக்க நான் தான்ப்பா, வாயை உண்டாக்க நான் தான். உனக்கு உள்ள மனதுக்குள்ள ஈரம் இருக்கா? இருக்கா? நிறைய இருக்குங்க ஈரம். ஈரம் நல்லது. அல்லேலூயா. அதுதான் முக்கியமே தவிர திறமை அப்புறம்தான். உங்க மனசு, மற்ற உதவி செய்யணும், மனசு, இறக்கம், விட்டு கொடுக்குதல், தயவு, கரிசனை, இது இருக்குதான்னு பார்க்குற ஆண்டவர். பார்த்து ஆண்டு சொல்றாரு, இருக்குதா? யெகோவாக வெளிப்படுவேன். அல்லேலூயா. யெகோவா தேவனாக யாவேயாக வெளிப்படுவேன். உங்களை காப்பாற்றுவேன், தப்புவிப்பேன், உன் நன்மை செய்வேன், உன் சுகத்தை கொடுப்பேன், உன் பலத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு செய்வேன், நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்வாரா? பக்கத்து கை பிடிச்சு கை தூக்கி சொல்லுங்க, சந்தோஷம் பாருங்க. யாவே தேவன். சொல்லுங்க, யாவே தேவன். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்வாராக. உன் வாழ்க்கை பிரச்சனை மாறும். சொல்லுங்க, உங்க எங்க பிரச்சனை கை வச்சுட்டு யாவே தேவன் உதவி செய்வாரா? ஒரு வயிற்றுல பிரச்சனையா, வயிற்று கை சொல்லுங்க, யாவே தேவன் உதவி செய்வார். காதுல பிரச்சனையா, காது கை வச்சு சொல்லுங்க, யாவே தேவன் உதவி செய்வார். தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரும் என்ன பண்ணுறது, பறிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையில் நிலைத்திருங்கள், வசனத்தை நிலைத்திருங்கள், அசை போடுங்க, நல்லா படி, தியானம் பண்ணுங்க. நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உன் பிள்ளையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ பிள்ளை கொடுத்து பயப்படாதீங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ஆராதிச்சு துதிச்சுனே இருங்க. பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காவே தேவன் பார்த்துக் கொள்வார். நீங்க பைபிளை மறந்துட்டீங்கன்னா தேவன் என்ன பண்ற, பிள்ளைகளே மறக்கிறான்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படி செய்யாம இவங்க பிள்ளைன்னு பார்க்காம கர்த்தர்னு பாருங்க. பிள்ளையை கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். பிள்ளையை கொடுத்து அவர் பிள்ளையை பாதுகாக்க மாட்டாரா? நிச்சயம் பார்ப்பார், உங்களையும் பார்ப்பார், உங்க வேலையை எல்லாத்தையும் ஆண்ட பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. வேலையை நிற்கலாமா? திருவது நேரம் கடந்து